ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே அன்ஹெல்த்தின்னு தான் நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றதே. பட் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக தான் பண்ணியிருக்கேன். என்ன ரெசிபின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மோமோஸ் தான். எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்சமான ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். கம்ஃபர்ட்டான ஃபுட்டுன்னு சொல்லலாம். பட் வந்து இது எவ்வளோ ஹைஜீனிக்காக செய்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நம்ம வெளியே வாங்கி சாப்பிடும்போது அது எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும்லாம் தெரியாது. அது மைதா தான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்களே. நம்ம வீட்டில் செய்யும்போது வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நிறைய வெஜிடேபிள்ஸ்லாம் நமக்கு பிடிச்சமான வெஜிடேபிள்ஸ்லாம் ஸ்டஃப் பண்ணி செய்யும்போது நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து கிர கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதுவும் மல்டி கிரெயின் மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து எல்லா விதமான தானியங்களுமே ஆட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் கேவுரு, கோதுமை, அதுக்கப்புறம் கம்பு, சோளம் சொல்லிட்டு எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் மல்டி கிரெயின் சொல்கிறது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட டேஸ்ட் வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே எனக்கு தெரியல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு வச்சு ட்ரை பண்ணுங்கள். மைதா மாவு வச்சு ட்ரை பண்ணால் அதே டேஸ்ட் வரும். பட் உங்களுடைய விருப்பம். பட் கோதுமை மாவுமே டேஸ்ட் செம்மையாக இருந்தது. உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேப்சிகம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், என்கிட்ட இருந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வெஜிடபிள் வந்து கட் பண்ணுறதே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க. கட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறவங்க சாப்பர் இருந்ததுன்னா அதில் போட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக சாப் பண்ணி கொடுத்துரும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கார்லிக் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஆனியன் வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெட் சட்னி பண்ணிக்கலாம். நம்ம மோமோஸ்லாம் சாப்பிடும்போது நமக்கு கடையில் வந்து குடுப்பாங்க ஒரு ரெட் சட்னி. அது வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு 5 வந்து தக்காளி எடுத்துக்கோங்க. 5 to 6 எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ரெட் சில்லி வந்து ஒரு 3 எடுத்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி வந்து 2 எடுத்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், இல்லைனா ஓகே. இது வந்து நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு பாயில் ஆனதுக்கப்புறமா அந்த டொமேட்டோ மேலே வந்து ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, லேயர், அது வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அந்த பாயில் பண்ண அந்த
சில்லியும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வந்து கார்லிக், ஒரு முழு கார்லிக் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே போட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, அதுக்காக வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில், ரொம்ப பெரிய ஸ்பூனில் சின்ன ஸ்பூனில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மோமோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாவு தொட்டு பார்த்தாலே ரொம்ப சாஃப்டாக தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து சின்ன சின்ன, நீங்கள் பூரிக்கு வந்து எவ்வளோ எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் சின்ன சின்னதாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பூரி சைஸ் அளவுக்கே தேய்ச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வச்சுக்கலாம். வெஜிடபிள் ஸ்டஃபிங்ஸ் வந்து வச்சுட்டு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இதை வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா இட்லி பாட்டில் வச்சு பாயில் பண்ண வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து குக் ஆனால் போதும். ஆல்ரெடி ஸ்டஃப் எல்லாமே வந்து குக் பண்ணி வச்சுருக்கோன்றதுனால ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய சாஃப்டான மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டாலும் சரி, இல்லை நைட் டின்னராக சாப்பிட்டாலும் சரி, ஒரு சூப்பரான ஃபில்லிங்கான ரெசிபி. நைட் டைமில் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக மைதாவில் செய்யாதீங்க, கோதுமை மாவில் செய்யுங்க. கோதுமை மாவில் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ட்ரஸ்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன், செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். கையில் எடுக்கும்போதே ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியில் மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.